ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என செய்தித்தாளில் செய்தி வெளிவந்துள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாகவே நிரப்பப்படுகின்றன. தற்போது அரசு பள்ளியில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகின்றன. அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை விரைவில் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் தாள் 2இல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகளுக்கும், கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். தமிழ்தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் எடுக்க வேண்டும். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்றாலும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும். கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் 2582 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.